மழை தொடர்பான பாதிப்புகளை உடனடியாக சரி செய்வதற்காக மாநில அரசு தரப்பிலிருந்தும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதில் ஒன்றுதான் மாநில கட்டுப்பாட்டு அறை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். முருகேசன், சென்னையில விட்டு கனமழை பெய்து வரும் நிலையில மாநில கட்டுப்பாட்டு அறைக்கு தற்போது வரையில் எவ்வளவு புகார்கள் வந்திருக்கின்றன, என்னென்ன மாதிரியான புகார்கள் அதிகமாக வந்திருக்கின்றன, எத்தனை புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு? வேதவல்லி, தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை கடந்த 16ஆம் தேதி தொடங்கிய நிலையில் வழக்கமாக வடகிழக்கு பருவமழை என்றாலே சென்னை மற்றும் வட தமிழகத்தில் அதிக மழை பொழிவு காணப்படும். இந்த சூழ்நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னே தென் மாவட்டங்களில் அதிக மழை பெய்து, குறிப்பாக தேனி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக அதிக அளவில் கனமழை பெய்து வந்து சூழ்நிலை கடந்த 4 நாட்களாக, அதாவது வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாட்டிலிருந்து சென்னையில் விட்டு லேசான தூறல் மழை தான் பெய்து கொண்டிருந்தது. தீபாவளி முடிந்து இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா இன்று காலையிலிருந்தே ஆங்காங்கே சென்னையில் பல இடங்களில் பரவலாக கனமழையெல்லாம் பெய்ய தொடங்கியது. இந்த சூழ்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்று தாழ்வுப்பகுதி உருவாகிய சூழ்நிலையில் தொடர்ந்து தீவிரமாக கனமழை செய்யக்கூடிய என்ற அடிப்படையில் சென்னை எழிலத்தில் உள்ள மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் கொடுத்த தகவல் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் ஒரு ஆலோசனை கொண்டிருந்தார். குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவருடன் காணொலி மூலமாக ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அதிக அளவில் வரக்கூடிய நாள்களில் வட தமிழகத்தில் அதாவது அதிக அளவில் கனமழை பெய்யக்கூடிய இந்த சூழலில் எவ்வாறு செயல்பாடு, அதாவது வெள்ள தடுப்பலை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்ற காரணங்களை கண்டறிந்து அதை தடுப்பதற்கான என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அதற்கான ஆலோசனை நடைபெறுது. வழக்கமாக நாம் இருக்கக்கூடிய சென்னை எல்லைத்திற்குரிய மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்திலிருந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து தான் அதிக புகார்படும். தமிழகம் முழுவதும் எங்கெங்கு மழை, புயல், வெள்ளம் மற்றும் பேரிடர் காலங்களில் எவ்வாறு செயல்பட வேண்டும் மாநில நிர்வாகத்தை தகவல் கொடுக்கப்பட்டு பொதுமக்களும் தகவல் கொடுக்கப்படும். இங்கிருந்து தான் செயல்படும். பேரிடர் காலங்களில் தேவைக்கேற்ப வெள்ளம் அதிக அளவில் பெய்யக்கூடிய இங்கிருந்து தான் தகவல் கொடுக்கப்பட்டு அங்கங்கே தடுப்பு நடவடிக்கை ஏற்படும். அதற்காக 24 மணி நேரமும் இந்த செயல்பாட்டு மையம் இருக்கிறது. தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் எங்கிருந்தும் ஒரு புகார் வரவில்லை. ஏன்னால் பரவலாக லேசான மழை தான் வருகிறது. தென் மாவட்டங்களில் தான் அதிக அளவு மழை பெய்து கொண்டிருப்பதால் அங்குள்ள வெள்ள தடுப்புகள் பிடித்து இங்கிருந்து மாநில அவசர கட்டுப்பாட்டிலிருந்து எங்கு அதிக அளவு பெய்கிறது, எந்தெந்த ஏரிகள் நிரம்பி வருகின்றன என்ற தகவல் எல்லாம் கொடுத்து அதனை தடுப்பதற்கான வழிமுறைகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. வேதவழி, தென் மாவட்டங்களிலிருந்து வந்த புகார்களுக்கு என்ன மாதிரியான துரிதமான நடவடிக்கைகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகிறார்கள்? தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக திருநெல்வேலி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் தான் அதிக அளவு மழை பெய்து வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதிக மழை பெய்திருக்கிறது. இது போன்ற மாவட்டங்கள் வழக்கமாக தேனி மாவட்டத்திலும் அதிக மழை பெய்யாத ஒரு சூழ்நிலை தற்போது மிகவும் கனமழை பெய்து வருவதால் இங்குள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் தென் அதாவது தேனிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அதனை அங்குள்ள மழை தடுப்புகளை பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்க வேண்டும் போன்ற கருத்துக்களை குறித்தார். எனவே இங்கிருந்து மாநில செயல்பாட்டு மையத்தில் கொடுக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் தென் மாவட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தற்போது கூட அடுத்ததாக டெல்டா மாவட்டங்களில் இது போன்ற மழை பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முதலமைச்சர் கொடுத்த தகவல் அடிப்படையில் ஆங்காங்கு இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் அங்கே செயல்படுத்துகிறார்கள். அதே போன்று தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு எந்த அளவுக்கு இருக்கிறது, பாதிக்கப்பட இடங்களுக்கு உடனே அமைச்சர்கள் சென்று பார்வையிடுவதற்கான ஆலோசனை வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. வேதவழி, காவிரி படுகை மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உடனடியாக புகார் என்றால் தொடர்பு கொள்வதற்கு ஏதேனும் கூடுதல் வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றனவா? வழக்கமாக எப்போதுமே சென்னை பொறுத்தவரைக்கும் மாநில வேதவழி வழக்கமாக மாநில கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து கூடுதலாக தகவல் கொடுக்கப்பட்டோம். அதாவது இங்கே எந்தெந்த இடங்களில் மழை பெய்கிறது, அங்கு பாதிக்கப்படக்கூடிய குறித்து முக்கியமான தகவலை கொடுப்பதற்காக அவசர கால உதவி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் இந்த வரக்கூடிய காலங்களில் அதிக அளவு மழை பெய்தால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும், அங்கே குறிப்பாக நெல் சாகுபடி பாதிக்கப்படாத வகையில் வெள்ளத்தடுப்பில் எந்த அளவுக்கு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்கு அமைச்சர்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கார்கள். தென் மாவட்டங்கள் தற்போது சூழ்நிலை பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வருவதால் இங்கிருந்து அமைச்சர்கள் சென்று பார்வையிடுவதற்கான ஒரு ஆலோசனை தான் தற்போது முதலமைச்சர் மேற்கொண்டு வருவதாக தகவல் கிடைக்கப்பட்டது. வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கும் நிலையில மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் செயல்பட அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அது தொடர்பாக விவரித்தமைக்கு நன்றி முருகேசன்.